வாங்க தம்பி வாங்க. போன காரியம் என்னாச்சு? முதல்ல இனிப்பு சாப்பிடுங்க. போன காரியம் என்னாச்சு சொல்லுங்க தம்பி. வெற்றி வெற்றி. எனக்கு அப்பதான் தெரியும் தம்பி. ஒத்திக பார்த்தது நானாச்ச. ஆமா தம்பி, பொண்ணு யாருங்கிற மர்மத்தை தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிற நீங்க இன்னும் உடைக்கல. உடைக்கிறேன். என்ன அவசரம் இப்போ சொல்லுங்களேன். பாருங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியும். எனக்கு தெரியுமா? ஆமா. என்ன தம்பி மர்மத்தை உடைக்கிறேன்னு என் மண்டையை போட்டு உடைக்கிறீங்க? சொல்லுங்க தம்பி. என்ன அவசரம் சொல்லுங்க. அதாவது இந்த யானை பந்தயத்துல எனக்கு பரிசு குடிச்ச சித்திர பாவை பழிச்சல போல இருக்குமே அந்த பொண்ணா? தந்தி எங்க இருந்து வந்திருக்கான்? பணம் பிந்தி வருதுன்னு சொல்ல தந்தி முந்தி வந்திருக்கும். என்னது, நம்ம சரக்குகளை ஏத்திட்டு போன கப்பல் கடல்ல முழுகி போச்சா? ஐயோ தம்பி, இன்சூரன்ஸ் பணம் வந்தா கூட இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாது. ராஜு ராஜு, இப்பதான் புரிஞ்சுது. கடல்லையும் புயல், நம்மளுக்கு கொடுத்த காசிலையும் புயல். ஹரே ராம் ஹரே ராம். கவலைப்படாதீங்க, அழிஞ்சது நீங்க கொடுத்த காசுதான். கை நீட்டு வாங்க நான் இல்லை. கொஞ்சம் பொறுத்துங்க, உங்க கடனை எப்படியாவது தீர்த்துறேன். அதுக்கு அவசியம் இல்லை. ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறோம். அதுக்கான ஏற்பாட்டோட வந்திருக்கிறோம். வேலிஷா, எதுக்கு? முதலாவதா உங்க மானத்தை காக்க, இரண்டாவதா என் வருமானத்தை பெருக்க. புரியுது, நல்லா புரியுது. அன்னைக்கு மேனேஜர் என் தோழரை விலைக்கு கேட்டு வெறுங்கையோட போனீங்க. இன்னைக்கு நேரம் பார்த்து நெருங்கி வந்திருக்கீங்க. உணர்ச்சி வசப்படாம உண்மை நிலை யோஜனைப்படி பாருங்க மிஸ்டர் ராஜு. என்ன சேட்டு? ராஜு, நிம்பள் யானைகளே வேலுவுக்கு தர்றான். வேலு நிம்பளுக்கு 2 லட்சம் தர்றான். நம்மளுக்கே 1.5 லட்சத்தை கொடுக்கறான். மீதியை வச்சு நல்லா பிசினஸ் பண்றான். அதுல வர்ற லாபத்தை வச்சு கடனே அடைக்கிறான். நம்மளுக்கு நல்ல கௌரவமும் சேரும். நிம்பளுக்கு எப்போ பணம் வேணும் அப்போ இந்த சேட்சி தர்றான். ஆனே போனா வாங்கலாம் ராஜு, மானம் போனா. ஐயா, இதயத்தை விட அளவுல வயல் பெருசுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பயத்தை நிரப்புறதுக்காக இதயத்தை இழம்போட நான் தயாரா இல்லை. ராஜு, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட பிறந்த தம்பி வித்துவீங்களா? ராஜு, சேட்டு, என்ன வேணா வேலை பேசுங்க. சூதாடி தோத்தவனும் வாழ்ந்து கெட்டவனும் வெறித்தனமா நடந்துக்குவான்னு சொல்லுவாங்க. அது சரியாத்தான் இருக்கு. I say you get out. இந்த சிவராகவே இருக்கணும்னு சேட்சி நினைச்சான். வேறு வந்தான். அவனுக்கு நீ கெட் அவுட் சொல்றான். இரு சேட் கோர்ட்ல போய் கேஸ் போடுறான். அமீனா வந்து வீட்டை ஜப்தி பண்றான். அப்போ நிப்பளே நம்ம கெட் அவுட் சொல்றான். இல்லங்க, கடங்காரனா உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது நல்லா இருக்காது. இந்தாங்க, இனிமே வீடு உங்களுக்கு, விடுதலை எனக்கு. ராமு, ஏன் கண்ணீர் பண்ற? இந்த வஞ்சகர்கள் மத்தியில வசதியா வாழறதை விட நெஞ்சொழிய பாடுபட்டு வாழறதுதான் நிரந்தரமான சுகம் இருக்கு. உன் தும்பிக்கையும் என் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்வியே இல்லை. விஷயம் தெரியுமா? யானைகளை வச்சுக்கிட்டு வாழ்வாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தானே ராஜு, அவனை வீதிக்கு கொண்டு வந்துருச்சு. என்னாச்சு? அவனோட சரக்கு எல்லாம் ஏற்றிக்கிட்டு போன கப்பல் கவுந்து போச்சான். ஜம்னாதாஸ் இல்ல, அவன் கிட்ட போய் இவன் கடன் வாங்கியிருக்கான். அவ்வளவுதான், ஜூஸ் உறிஞ்சா போல அவனோட சொத்தை பூரா உறிஞ்சிட்டான்.
ராஜு, எங்க போற? விஜயாவை பார்க்கலாம். ஏன் நடந்தது எல்லாம் சொல்லவா? ஆமா. அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லிக்கிறேன், நீ போலாம். ஐயா, பாரவங்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா வாழ்ந்து கட்டவங்க கிட்ட வாஞ்சியோ பேசுறவன் பண்பாடு. என்னுடைய தகுதிக்கு குறைஞ்சவங்க கிட்ட நான் இவ்வளவு நேரம் பேசுறதே அதிகம். அப்போ தகுதிங்கிறது பணம் தானா? நல்ல மனம் இல்லையா? மனம் கண்ணுக்கு தெரியாது, அதனால கணக்குல சேராது. உன்னை போல ஒண்ணுமில்லாத ஒரு பஞ்சிக்கு என் பெண்ணை கொடுத்து அவ துன்பப்படுறத பார்க்க நான் விரும்பல. தகுதியில நம்ம 2 பேருக்கும் வேறுபாடு இருந்தாலும் எண்ணத்துல ஒன்னாத்தான் இருக்கும். என்ன? ஆமா, உங்க மக விஜயா கிட்ட என்ன மாந்ததுன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். நல்ல முடிவு, நீ போலாம். நான் போறேன். ஆனா சொல்லிட்டு போக வந்தேன்னு மட்டுமாவது விஜயா சொல்லுங்க. ம். ராமு, எங்கம்மா புறப்பட்ட? அவரை பார்க்கத்தான்ப்பா. அவரை பார்க்க முடியாது. ஏன்பா? ஊரை விட்டே ஓடிட்டான். இப்படித்தான் நானும் அலர்னேன். நமக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு தெரிஞ்சதும். துரோகமா? பணத்துக்காக காதல பலியிடுறதுக்கு வேற என்னமா பேரு? என்னப்பா சொல்றீங்க? சொல்றதுக்கு என்னமா இருக்குது? என்ன இருக்குது? நம்மளோட பெரிய பணக்காரர் பெங்களூர் காட்டன் மில்ஸ் கதிர்வேல் பிள்ளை தன்னுடைய வாரிசான ஒரே மகளை அவனுக்கு தரேன்னு சொல்லிட்டான். அவனு கண்ணை மூடிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாமா. சம்மதிச்சுட்டான். ஒரு காலம் இருக்காதுப்பா. அவருடைய இதயத்துல என்ன தவிர வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டாரு. அப்பா, அவருக்கு வேண்டாதவங்க யாரும் உங்ககிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்காங்க. நான் இதை நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் கூட தாமா நம்பல. வீட்டுக்கு போய் பார்த்தேன், சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை சொல்லத்தாமா ஓடி வந்தேன். அழாதம்மா, அழாத. ராஜு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நீ அழுதுகிட்டு தான் இருப்ப. அந்த கொடுமை என்னால தாய்க்க முடியாதுமா. என்ன செய்யறது? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாமா. நாளைக்கு நம்ம மெட்ராஸ் போயிடுவோமா? மெட்ராஸ் போயிடுவோம். ராமோ, ஏன்டா என்ன தேடி இங்க வந்து எல்லாரும்? இது உன்னுடைய ஆணைகளா? ஆமாங்க, இதெல்லாம் என்னை விட்டு பிரியாதுங்க. அப்படியா? இது பெட்ரோல் பங்க் 7வது ஒரு சர்க்கஸ் கம்பெனி பாரு. சவரிப்படாது, நீ வேற பக்கம் வேலை பாரு. இல்லைன்னா உனக்கு இங்க வேலை கிடையாது. இந்த ஓட்ட மண்டபம் தான் நமக்கு கோட்டை. இங்க வாங்க வாங்கன்னு வரவேற்கிறது ஆள் கிடையாது, போங்க போங்கன்னு பிடிச்சி தள்ளுறதுக்கு ஆள் கிடையாது. இந்த இடம் தான் நமக்கு பொருத்தமான இடம்.
இந்தாப்பா இந்த வண்டி வைக்கிறியா? அதோ அந்த வண்டியில. ஏப்பா சாமான்லாம் வண்டியில வச்சாச்சா? அதை வைக்கிறாரு பாருங்க. ராஜு, 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 ராஜு. விஜயா விஜயா, என்ன விஜயா அது நடு ரோட்ல? அப்பா, வாய்ப்பை பாஸ் விஜயா வா. ராஜு, அப்பா, ராஜு. டிரைவர் எடு வண்டிய. நீ 1000 தான் சொன்னாலும் என் முடிவு மாத்த யாராலும் முடியாது. 3 காசுக்கு போறாத அந்த பயல மறந்துடுமா, மறந்துடு. அப்பா, 3 காசு கொடுத்து வாங்குற குங்குமத்தை தான் நெத்தியில வச்சுக்கிறோம். 30 ரூபாய் கொடுத்து வாங்குற செருப்பை கால்ல தான் போட்டுக்கிறோம். விலை அதிகங்கிறதுனால அத தலையில வச்சுக்கிறது இல்லையே. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவரோட இணைஞ்சு வறுமையும் துன்பத்தையும் பங்கு போட்டுக்கிறதா என்னுடைய கடமைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். என்ன இதுல அதிர்ச்சி அடைந்து ஒண்ணு இல்லப்பா. ஆசி கூறி என்ன அனுப்புங்க. என் உயிர் உள்ள வரைக்கும் இது நடக்காது. என் முடிவும் மாறாதுப்பா. அப்பா, முருகா போது நிறுத்து, மூச்சடைக்குது. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண சொல்லு. எல்லாத்துக்கும் நமஸ்காரம். ஏய், ஒன்னே எல்லாம் நமஸ்காரம். நம்ம குழந்தைய நமஸ்காரம் பண்ண சொல்லு. நமக்கு இத்தனை குழந்தைகளா? ஏய் பஜாவ். ஏய், நம்ம குழந்தைய நமஸ்காரம் பண்ண சொல்லு. மகாராஜா வாடா, வாடாங்க. மகாஜனங்கள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் பண்ணு. வாயிலாஜி வண்ணி கையும் கிடையாது, காலிய பண்ற. அதாடா முருகா, என்ன இது? காதலிக்கிறாங்களே, அவங்களுக்கு குஷி வந்துட்டா இப்படித்தான் ஒருத்தர் ஒருத்தர் ருசி பார்த்துக்குவாங்க. இதுக்கு பேரு தான் கிஸ். இதுங்களுக்கெல்லாம் எப்படிதான் அழுது இருக்குது? இதுங்க திங்கிறதா இங்கிலீஷ் சினிமா போஸ்டர் தானே. இவன் தான் நம்ம எதிரி. இவன் என்ன செய்ய? அலெக்ஸ் துக்குடா, துக்குடா ராஜா, நீராடா மகாராஜா. முன்னாடி தான் பரப்பே இருக்கு. துக்குடா ராஜா, துக்குடா. அலெக்ஸ், அலெக்ஸ். கைத்தட்டல மகாராஜா, எல்லாரும் காசு போடுங்க. காசு இல்ல பக்கத்துல இருக்கவங்கிட்ட கடன் வாங்கி போடுங்க. ஆமா, நிச்சயமா சும்மா பார்த்துட்டு போயிடாதீங்க. நிறுத்துற அறிவு கட்டவன. மைதானத்துல யாரையுமே காணா. ஏன் இப்படி லொட்டு லொட்டுன்னு போட்டு அடிக்கிற? இருக்கிறது ஒண்ணு, அது உடைஞ்சு போனா நான் என்ன செய்வேன்? யோ, உனக்கு அறிவே கிடையாது. உனக்கெல்லாம் ஒரு மெடலு. ஏயா, வெறும் மாட்டையும் கண்ணு குட்டியும் காமிச்சா மைதானம் இப்படி தயா இருக்கும். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? காளைக்கும் கண்ணு குட்டிக்கும் ஒரு ஜட்டியை மாட்டி விட்டு கேமரா டான்ஸ் ஆட விட்டோம்னா கலெக்ஷன் குவியும். அதை விட்டுட்டு என்ன சத்தம்? அப்படி ஆமா, அப்படிதான்.
வாங்க வாங்க சும்மா சொல்லக்கூடாது அடாடாடாடாடாடா. ரொம்ப பிரமாதங்க வாங்க நம்மளுக்கு பார்க்கலாம். ஐயா எங்க நிலைய பார்த்து இன்னைக்கு வாடகையை பாதியா குறைச்சுக்குங்க. அவன் இந்த ஊர் விட்டு போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல மாமூல அப்படியே கொடுத்துறேன். ஒரு நயா பைசா கூட குறைக்கலீங்க. கொஞ்சம் மனசு வைங்க ஐயா. ஆமாங்க எங்களுக்கு அப்படித்தானுங்க. ஒரு காசு கூட வசூலாக மாட்டேங்குது. கொஞ்சம் தயவு பண்ணுங்க. பெரிய மனசு வைங்க. முடியாது முடியாது முடியாது. ஆடு மாடு கோழி குதிரை தினம் வாடகைக்கு எடுத்துட்டு போய் 5 10 100 ஏராளமா சம்பாதிச்சீங்களே, அன்னைக்கு எனக்கு ஒரு பைசா அதிகமா கொடுத்தீங்களா? இல்லையே. அப்ப இன்னைக்கு மட்டும் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. வழக்கமா கொடுக்கிற வாடகையை கொடுத்த மிருகங்களை எடுங்க, இல்லாட்டி நடங்க. ஐயா எனக்கு பிசினஸ் தான் பிசினஸ் தான். போங்க. வந்தான் புதுசா ஒரு ஆணக்காரன் குழப்ப கெடுக்கிறான். இவர் என்னடானாக்கா கராரா காசு எண்ணி வெய்யின்றாரு. இப்ப என்ன பண்றது? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பூமு மாட்டை விட்டுட்டு புரிகாசம் போட்டு சம்பாதிக்கிறான்னா? இல்ல என்ன பிச்சை எடுக்கலான்னா? யாரு பிச்சை எடுக்கிறது? நம்மளை எல்லாம் இந்த நிலைக்கு ஆளாக்கல அந்த ராஜுவை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒளிச்சு கட்டிடுங்க. வாங்க. அட போகடா போகடா பேடி பசங்க. போய் தொலைகிற நாய்களா. டேய் நீ வா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என்ன விட்டுருங்க. விளையாடி போ ராஜு.